தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது திருநல்லூர் திருத்தலம். ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு கோவில் இது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 20வது தலமாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் வியக்க வைக்கும் பல சிறப்புகள் உள்ளன. இங்குள்ள சுயம்புலிங்க திருமேனி ஒரு நாளைக்கு 5 முறை நிறம் மாறுகிறது. தாமிர நிறம், இளஞ்சிவப்பு நிறம், பொன் நிறம், நவரத்தன பச்சை நிறம், இன்னொரு நிறம் என்னவென்று விவரிக்க முடியாத ஒரு நிறமாக மேக நிறமாக காட்சி தருகிறது. 6 நாழிகைக்கு ஒரு முறை, சுமார் 2.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை இறைவன் நிறம் மாறுவதால் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று பெயர் உள்ளது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான கோவில் இது. மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடும் அதே பலனை இக்கோவிலில் உள்ள சப்தசாகரம் தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் பெறலாம் என்பது ஐதீகம். சைவ சமய குரவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசருக்கு இறைவன் நேரில் தோன்றி தனது திருவடிகளை அவர் தலைமீது வைத்து அருளிய தலம் இது. இதன் நினைவாக இன்றும் இக்கோவிலில் பக்தர்களுக்கு சடாரி சூட்டும் வழக்கம் உள்ளது. இமயமலையில் சிவன் பார்வதி திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்ததால் உலகை சமன் செய்ய தென் திசை வந்த அகத்திய முனிவருக்கு அவரது வேண்டுதலுக்கு இணங்க இறைவன் தனது திருமண கோலத்தை இக்கோவிலில் காட்டியருளினார். சோழ மன்னர் கோச்செங்கன் கட்டிய 70 மாடக்கோவில்களில் இதுவும் ஒன்று. யானைகள் கருவறைக்குள் நுழைய முடியாதபடி உயரமான பீடத்தில் இக்கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருமண தடைகள் நீங்க கல்யாண சுந்தரேஸ்வரரை வேண்டிக் கொள்ளலாம். குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம் வேண்டி பெண்கள் இக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபடலாம். பித்ரு தோஷங்கள், ராகுகேது தோஷங்கள் நீங்க இது சிறந்த பரிகார தலம். இந்த கோவில் திருநல்லூர், பாபநாச வட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. காலை 7:30 முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5:30 முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். சிவபெருமானின் நிறமாறும் இந்த அற்புதமான லீலையை தரிசிக்க வாழ்நாளில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய கோவில் திருநல்லூர்.